அதுக்கப்புறம் பாருங்க, யூசுப் கான் என்ற கான் சாஹிப் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எப்போது தூக்கிலிடப்பட்டார். இந்த யூசுப் கான் என்ன பண்ணுவாரு, பிரெஞ்சு கிட்ட பிராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்ட வந்து அந்த மாதிரிலாம் வந்து பிரிட்டிஷோட படையில இருப்பார். அவர் வந்து நம்மளோட அந்த பாளையக்காரர்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவா சண்டைக்கு வராரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிடுறாரு, நம்ம சைடு வந்துடுறாரு. நம்ம சைடு வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு தெரியும் போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிடுவானா, அலர்ட் ஆயிட்டு அவர் வந்து தூக்கில போட்டுருவார். இவர் சார்ந்த வரலாறு நம்ம நிறைய படிப்போம். பட் இப்போதைக்கு யூசுப் கான் என்ற கான் சாஹிப் மீது நம்பிக்கை துரோக வழக்கு சுமத்தப்பட்ட அவர் எப்போ வந்து தூக்கிலிடப்படுறாரு. ஏன் இங்க நம்ம தூக்கிலிடப்படுறதோட முடிச்சுக்கிறோம்னா, புலித்தேவரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவர் வராரு, போரிடுறாரு, 3 கோட்டைகளை கைப்பற்றாரு. அப்புறம் அதாவது யூசுப் கான் விச் இஸ் மருதநாயகம் வந்து தூக்கிலிடப்பட்டார். அப்புறம் மறுபடியும் புலித்தேவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கோட்டைகளை போய் கைப்பற்றுவார். அந்த கண்டினியூட்டிக்காக இங்க கொண்டு வரும். ஆண்டு மறந்துடாதீங்க, 1764. ஆல்ரெடி எல்லாரும் கிளியரா பதில் சொல்லிட்டீங்க. அதுல இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. அது நான் நிறைய முறை மென்ஷன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு முறை ஃபாஸ்டா மென்ஷன் பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. மருதநாயகம் அவர்களை வந்து பிரிட்டிஷ்காரன் தூக்கில போடும்போது அவர் வந்து இறந்து போகவே இல்லையா. இறந்து போகவே இல்லை இந்த சென்ஸ், மேபி ஏதோ கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருந்தாரா இல்ல என்ன பண்ணாரா தெரியல. தூக்கையில அவர் தூக்கில தொங்க விட்டா இறக்கவே இல்லை. 2-3 டைம் ட்ரை பண்றான். அப்புறம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப டைட் பண்ணி கொன்னுறான். அதுக்கப்புறம் அவரை புதைச்சிறாங்க. அப்புறம் அந்த கொன்னு புதைச்சான்ல, அவனுக்கு வந்து கனவுல மருதநாயகம் அந்த தவக்குழியில இருந்து எழுந்து வந்து மிரட்டுற மாதிரி பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், புதைச்ச அவரை வந்து தோண்டி எடுத்து வெட்டி தனித்தனியா புதைச்சிடுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்த மேல எவ்வளவு பயம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து நடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலா படிச்சேன் நியூஸ் பேப்பர்ல. ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருக்க மாதிரி இருந்தது, மறக்கவே மாட்டேங்குது. அதோட உண்மைத்தன்மை அது இதெல்லாம் கூட ரெண்டாவது. பட் இங்க இருந்த பாளையக்காரர்களை பார்த்து பிரிட்டிஷ் நடுங்கினது, பயந்ததுக்கு வந்து அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு பயம் காட்டியிருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ யூசுப் கான் இறந்துட்டாரா, யூசுப் கானை தூக்கில போட்டாங்களா. அடுத்து கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து புலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவல் கோட்டையை கைப்பற்றினார். ஆண்டு கேட்கிறோம், எந்த ஆண்டு வந்து புலித்தேவர் மீண்டும் வந்து நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து பிடிச்சாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அடுத்து 1767ல யாரால் வந்து புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்று நாடு இழந்த நிலையிலேயே காலமானார். அதாவது அவரு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு தான் நம்புறாங்க. எந்த ஆண்டு 1767, நீங்க அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். யாரு, மருதநாயகம் வந்து 1764ல அவர் மறுபடியும் கோட்டையை கைப்பற்ற ஆண்டு கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க சாட்ல சொல்லி விடுங்க. அப்புறம் 1767ல புலித்தேவர் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண அந்த பிரிட்டிஷ்காரனோட பேர் என்ன, அதுதான் இந்த கேள்வியில கேட்டிருக்கோம். ரெண்டுக்கும் பதில் வரணும், டக்குன்னு சொல்லி விடுங்க. நம்பர் 1, இந்த கேள்விக்கு பதில் பார்த்தோம். எப்போ 1764 மருதநாயகம் தூக்கில போட்டுறாங்க. தூக்கில போட்ட உடனே இவர் வந்து அந்த கோட்டையை பிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் 1767ல புலித்தேவர் கைது. யார் கைது பண்ணாங்கன்னு கேட்டிருந்தேன். அதற்கு பதில் என்னது, கேப்டன் கேம்பல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க ஒரு 2-3 கொஸ்டின் புலித்தேவரோட இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1755